இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் February 29 2024 வியாழக்கிழமை. சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 17ஆம் திருநாள். சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, பஞ்சமி திதி. ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக இருக்க வேண்டும். எந்த இடத்துலையுமே நம்ம ஒரு விஷயத்துல தோக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி பஞ்சமி தித்தியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். எப்பவுமே வெற்றி மட்டுமே பதிவு செய்யக்கூடிய ஒரு அருமையான தித்தினா அது பஞ்சமி தித்தி. அதுலேயுமே சித்திரை நட்சத்திரம் கனெக்ட் ஆகிறதுனால பொதுவாகவே முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். மெயினாக மீன ராசி அல்லது மீன லக்னம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு லெஸ்ஸி மாதிரி தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கால புருஷனுக்கு 7ஆம் இடம்ங்கிறது துலாம் ராசி. அது பொதுவாகவே சுக்கிரனுடைய வீடு. அதுல சித்திரை நட்சத்திரத்துல குரு பார்வையினால் மேஷராசி நண்பர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். புதிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது. நிறைய நல்ல மனுஷாலுடைய தொடர்புகள் ஏற்படும். ரொம்ப முக்கியமாக கடன் க்ளோஸ் பண்ணணும்னா இந்த நாள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நாள் ரொம்ப ஈஸியாக அவங்களால செழிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது. பொதுவாகவே சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். ஆனால் அந்த செவ்வாய் இன்றைய நாள் திருவோண நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுனால சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுறது. அதனால நிறைய பேருக்கு வெற்றி வாய்ப்புகள் தானாக தேடி வரக்கூடிய பாக்கியம் ஏற்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான மெயின்டெனன்ஸ் செலவுகள் எதாக இருந்தால் அதை பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் மன திருப்தியோடு இருப்பீங்க, மன சந்தோஷத்தோடு இருப்பீங்க. நிறைய பேர் உணவு சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப ஜோராக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், தள்ளுவண்டி கடை வச்சுருக்கேன் சார் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் நல்லா இருக்கும். நிறைய பேர் இன்றைய நாள் ஈவன் ஆண்கள் கூட இன்றைய நாள் கிச்சனில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தேவையான சுவையான உணவுகளை சமைத்து ருசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலியோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க. நிறைய பேருக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வை பொதுவாகவே துலாம் ராசியில படுகிறதுனா உங்களுக்கு மன திருப்தி, உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி பெறுவது, ஆரோக்கியம் மேம்படுவது. இன்னொன்று, யாரெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிராப்தம் இல்லை, ஒரு வீடு கட்டணும் முடியல, பூர்வீக சொத்துக்கள் எனக்கு வரணும் நடக்கல, எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு ஆனால் எனக்கு கிடைக்கணும் அது கிடைக்க மாட்டேங்கிறது, இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய பிராப்தம் மிக 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 அதிகமாக இருக்கிறது. லக்ஷ்மி நாரசிம்மரை மனசார நீங்க வேண்டிக்கிங்க, நினைச்ச காரியங்கள் கைகூடும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு இன்றைய நாள் இருக்கும். நிறைய பேர் இந்த கோர்ஸ் படிக்கலாமா, அந்த கோர்ஸ் படிக்கலாமா. இன்னொன்று, இந்த TNPSCலாம் வருது. இப்போ எக்ஸாம்ஸ் 10ஆம் கிளாஸ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய பேருக்கு ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து +1 +2லாம் எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகிறது. குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள், குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான ஈடுபாடு கொண்டு இருக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் எதை நீங்கள் எடுத்து படித்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். மனசார சந்தோஷம் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களுடைய சொந்த பந்தங்களாகட்டும், இரத்த பந்த உறவுகளாகட்டும் நல்லா இருக்கும். விவசாயிகளுக்கு ரொம்ப செழிப்பான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாம் கைகூடக்கூடிய நாள். ஏன்னா மனசு பேசிக்கலாக ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னா மனசு ஃபிட்டாக இருக்கணும். யூ ஷுட் ஆக்சுவலி ஹாவ் எ கான்ஃபிடென்ஸ் வெதர் யூ வில் பி ஏபிள் டு டூ இட் ஆர் நாட்டுங்கிறது உங்கள் மனசு சொல்லணும். என்னால் முடியுமா முடியாதா, இந்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியுமா முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசு தான் சொல்லணும். அந்த மனசு இன்றைய நாள் பக்குவப்படும். யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி டார்கெட் அண்ட் அச்சீவ் எனிதிங். உங்களால் ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க முடியாது. அதாவது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது, ஆன்லைன் மூலியமாக செய்யக்கூடிய வியாபாரம், ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம்,
மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். எழுத்து வடிவத்தில் இன்றைய நாள் நிறைய பேருக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2-3 நாட்களாக தலைவலி வேதனைகள், அடிவயிறு உஷ்ணம், ஒரு மாதிரி குடைச்சல் கொடுக்குற மாதிரி, ஒரு டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இன்றைய நாள் எல்லாத்துலேருந்து ரிலீஃப், கம்ப்ளீட் ரிலீஃப். பா அப்படின்னு பெரிய பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு விஷயம் இன்றைய நாள் நடக்கும்னு சொல்லலாம். குடும்பத்தில் தேவையான பண வரவுகள் தாராளமாக இருக்கும். நிறைய பேர் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படும். சில பேருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுப்பது, சில பேருக்கு ப்ரமோஷன் மாதிரி விஷயங்கள்லாம் போய் கேட்டிங்கன்னா நடப்பது. இன்னொன்று, யாருக்கிட்டே கைமாத்தா ஏதோ பணம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கைமாத்தா வாங்கியிருக்கக்கூடிய பணத்தை திருப்பி அடைக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் உண்டாகும். அப்போ தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இன்றைய நாள் பொதுவாகவே கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக செல்வாக்கு ஒரு படி உயரக்கூடிய நாள் சொல்லலாம். திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள். எல்லாத்துலேயும் வெற்றி தான். இது இப்போ என்னடா இப்படி இருக்கு, இது இப்படி வரலையே அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கன்ஃபியூஷன் ஏற்படாது. ரெண்டு நாள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. குரு பார்வை உங்கள் ராசி அல்லது உங்கள் லக்னத்தின் மேல் விழுவதனால் இன்றைய நாள் நிறைய வெற்றியை கொண்டாட முடியும். மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். யாரெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயங்களுக்கு போய் இன்றைய நாள் பேசணுமோ, ஒரு சில நல்ல பெரிய ஆட்களை போய் பார்க்க வேண்டுமோ, அது எல்லாமே நல்லா முடியக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. மன நிம்மதிங்கிறது மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். குழந்தைகளோட ரொம்ப அரவணைப்போட, ரொம்ப பாசத்தோட இந்த நாள் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்காகவோ, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அல்லது கணவருக்காகவோ சில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக வேலையில் மாற்றம். இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா, ஒரு ப்ரெஷராக இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள். யாரோ பண்ண குத்தத்துக்கு நம்ம போய் ஏன் ஜவாப்தாரியாக நிற்கணும், அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடிவுகள். சில பேருக்கு வேறு ஊருக்கு பிரயத்தனம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுப செலவுகள் நடக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் இன்றைய நாள். அரங்கநாதன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% திருமணம் நிச்சயார்த்தமாகும். 100% திருமண வாய்ப்புகள் தேடி வரும். 100% குழந்தை பிராப்தம் ஏற்படும். மிக முக்கியமான ஒரு மனிதர், உங்கள் நண்பராக இருக்கலாம், மூத்தவராக இருக்கலாம், அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடிய பிராப்தம். யூ வில் கெட் இட் டன் ஃப்ரம் சம்ஒன் எல்ஸ். அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய, ட்ரை பண்ணி முடிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்றை மற்றவர்களால் நம்ம முடித்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம். அது இந்த நாள் ரொம்ப பெரிய வெற்றியை கொடுக்கறது. மெயினாக 2ஆம் குழந்தைக்கு இன்றைய நாள் பெரிய யோகம் கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, நல்ல ப்ரமோஷன், ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய டீல் க்ளோஸ் ஆகும். அமேசிங் டே. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மேனேஜர் ப்ரமோஷன் கிடைக்கும். இருக்கிற வேலையிலேயே உங்களை தூக்கி மேலே உட்கார வைப்பாங்க. பிகாஸ் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் வாட் எவர் யூ ஆர் டூயிங். அது யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஒரு பெரிய பொறுப்பில் இன்றைய நாள் நீங்கள் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எந்த பொறுப்பில் யார் இருந்தாலும் சரி, நீங்கள் போய் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணீங்க, உங்கள் பாயிண்ட்டை நீங்கள் சொல்லும் பொழுது, உங்களுடைய வாதத்தை நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவர்களுக்கு ஏற்படும். ஏன்னா குரு பார்வைங்கிறது உங்களுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுக்குது. பயங்கரமான நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்ட ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருப்தி உண்டாகணும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை பொதுவாகவே கும்பத்துக்கு ரீசன்ட் பாஸ்ட். அதில் சதய நட்சத்திரத்தில் இப்போ சனி, அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் புதன், இதெல்லாம் கிராஷ் ஆகி போயின்னு இருக்கு. அதனால் அதில் திருப்தி எற்ற வாழ்வுன்னு சொல்லுவோம்ல, அப்படி தான் ஓடின்னு இருக்கு. ஆனால் இன்றைய நாள் திருப்தி கிடைக்கும்.
நல்ல ஆத்மாக்களுடைய தொடர்புகள் கிடைக்கும், நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க, நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கிறது, நிச்சயார்த்தம் நடக்கிறது, குழந்தை பிராப்தம் ஏற்படுறது, பெரியவங்களுடைய அனுகிரக ஆசீர்வாதம் ஏற்படுறது, சப்போர்ட் ரொம்ப அதிகமாக ஏற்படுறது, இது எல்லாமே நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக நீங்கள் அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கோவப்படாதீங்க, கோபத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபுரீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. வீட்டில் பெரியவங்களை கௌரவமாக பேச வேண்டும். எந்த இடத்திலுமே லூஸ் டாக் பண்ணாமல் இருக்கணும். உதாசீனப்படுத்தி பேசக்கூடாது. வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட மெயின்டெனன்ஸ் இருந்ததுன்னா உடனடியாக செய்வது நல்லது. குரு பார்வை இருக்கனால பெரிய சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம் செவ்வாய், ஆனால் குரு பார்வையினால் அந்த இடம் உங்களுக்கு சுபிக்ஷமாக மாறுகிறது. கெட்ட விஷயத்தை அப்படியே கொஞ்சம் கரைச்சிரும். அஷ்டமாக இருந்தாலும் எதிர்பாராத லாபங்கள் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம், அதில் டவுட்டே கிடையாது. லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.